ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு நான் படிக்க போகிற இந்த எபிசோட், இந்த பகுதி 100வது பகுதி. மகாபெரிவா அருளால் இதுவரையிலும் 99 பகுதிகள், 99 அற்புதங்கள் சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லக்கூடாது, பெரியவா என்னை சொல்ல வச்சிருக்கா. இன்னைக்கு 100வது பகுதி பெரியவாளோட அருளால் சொல்லலான்னு இருக்கேன். தொடர்ந்து நான் நிறையா மகாபெரிவாளோட அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பெரியவா கிட்ட நான் வேண்டிக்கிறேன். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். இன்னைக்கு மகாபெரிவா மகிமையில் ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். தர்ம சங்கடமான சூழ்நிலையில் தன்னை நாடி வரும் அடியவர்களுக்கு எப்படியெல்லாம் உறுதியோடு தர்மத்தை வலியுறுத்துகிறார், அருளும் செய்கிறார், இதை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இப்போ சொல்ல போகிறேன். பெங்களூரில் வசிக்கும் திருமதி வனஜா சந்திரமௌலி காஞ்சி மகாபெரிவாளிடம் அளவிலா பக்தி கொண்டவர். ஸ்ரீமடத்திற்கு நிறைய கைங்கரியம் செய்பவர். அவரோட 2 தம்பிகளுக்கும் திருமணம் நடக்க வேண்டிய காலம் வந்தது. சிறிய தம்பி CA படித்திருந்ததால் நிறைய ஜாதகங்கள் வந்த வண்ணம் இருந்தன. பெரிய தம்பி இசைக்குழுவில் இருந்ததால் அந்த துறையில் நிரந்தர வருமானம் கிடைக்குமா என்ற பயத்தால் பெண் ஜாதகம் வருவதே அரிதாக இருக்க வந்த ஒரு சில ஜாதகங்களும் பொருத்தமில்லாமல் போனதால் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருந்தது. இதற்கிடையில் சிறிய தம்பிக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு வந்தது. அங்கு சென்றால் திரும்பி தாய்நாடு வர 3-4 வருடம் ஆகலாம் என்ற நிலையில் அண்ணனுக்குத்தான் திருமணம் தகையவில்லை. தம்பிக்காவது சூழ்நிலை கருதி திருமணத்தை முடித்து வெளிநாடு அனுப்பலாம் என்று உறவினர்கள் யோசனை கூறினார்கள். மூத்தவன் இருக்க எப்படி இளையவனுக்கு திருமணம் செய்வது? இது சாஸ்திர விரோதமாகுமே என்று குழம்பி காஞ்சி மகானிடம் சென்று சூழ்நிலையை விவரித்து அனுமதி கேட்டார் வனஜா. மகாபெரிவா அதுக்கு சொல்றா, பெரியவனுக்கு பண்ணிய பிறகே சின்னவனுக்கு செய்யலாம் அப்படின்னு. சரி, இன்னும் கொஞ்சம் பொறுக்கலாம் என்று இருக்கையில் சிறியவன் வெளிநாடு போக வேண்டிய நாளும் நெருங்கிவிட்டது. செய்வது புரியாமல் குழம்பி திரும்ப பெரியவா கிட்ட போய் சூழ்நிலையை விவரித்து, நீங்கள் உத்தரவு கொடுத்தால் சின்னவனுக்கு கல்யாணம் முடித்து வெளிநாடு அனுப்பிவிட்டு பிறகு பெரியவனுக்கு வரன் வரும்பொழுது செய்யலாமா? எனக்கு நல்ல முடிவு சொல்ல வேண்டும். எந்த நிலையிலும் உங்கள் திருவாக்கை மீறாமல் இருக்க அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு வனஜா சொல்றார். நடமாடும் தெய்வமோ சற்றும் சளைக்காமல் எவ்வளவு நிதானமானாலும் பெரியவனுக்கு பிறகுதான் சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல தலை சுற்றியது வனஜாவிற்கு. இறைவா, இது என்ன சோதனை, தர்ம சங்கடம் என அவர் செய்வதறியாது நிற்க, திரும்பவும் குடும்பத்தினரின் வற்புறுத்தலால் இளைய தம்பிக்கு நிச்சயதார்த்தமாவது செய்துவிடலாம் என்று நினைத்து நிச்சயதார்த்த தேதியும் குறித்தார்கள். இருந்தாலும் உள்ளுக்குள் பயமாகவே இருந்தது. குருநாதர் விருப்பத்திற்கு மாறாக அவர் வாக்கை மீறி இதை செய்கிறோமோ என்ற குற்ற உணர்வு வேறு. கால சூழ்நிலை இப்படி சோதனைக்கு உள்ளாக்குகிறதே என்ற வருத்தம். இப்படி மன போராட்டங்களுடன் நிம்மதி இல்லாமல் தவியாய் தவித்து தினோ அந்த கருணை மாமலையை தியானித்தும் கண்ணீர் விட்டும் மனமுருக வேண்டியபடி இருக்க, இளையவனின் நிச்சயதார்த்த தேதியும் வந்தே விட்டது. அன்று காலை ஒரு ஃபோன் கால் வந்தது. பேசியவர்கள் மூத்தவனின் ஜாதகம் தங்கள் வீட்டு பெண்ணிற்கு பொருந்தியிருப்பதால் வந்து பேசலாமா, நிச்சயம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டார்கள். இதை கேட்டு வனஜா அடைந்த ஆச்சரியமும் ஆனந்தமும் வார்த்தையால் விவரிக்க இயலாத காரியம். தன்னை நம்பும் அடியவர்களின் குறை தீர்க்க அறநெறி வழுவாமல் இருக்க எந்த சூழ்நிலையிலும் காஞ்சி மாமுனிவர் அருளுவது போல எந்த தெய்வமும் செய்யாது. பிறகு கேட்கவும் வேண்டுமா? அதே தினம் முதலில் மூத்தவனுக்கும் பிறகு இளையவனுக்கும் நிச்சயம் செய்தார்கள். ஆனி மாதம் மூத்தவனுக்கும் ஆவணியில் இளையவனுக்கும் திருமணமாகி உடனேயே இளையவனும் வெளிநாடு சென்றார். இவ்வாறு தர்ம விதியும் மீறாமல்
யாருக்கும் பாதகமும் இல்லாமல் காலம் பார்த்து அருள் செய்பவரே காலங்களுக்கு அப்பாற்பட்ட மகானாகிய நம் காஞ்சி மாமுனிவர். இதே மாதிரி வனஜாவிற்கு பிள்ளை குழந்தை பிறந்து 10 நாட்களில் ஒரு கனவு. அதில் மகா பெரியவரை தான் தரிசிப்பதாகவும் அப்போது குழந்தையை அவர் பாதத்தில் கிடத்திவிட்டு வந்தனம் செய்து நிமிர்ந்த பொழுது பெரியவா கையில் குழந்தையை வைத்திருப்பதைக் கண்டு வியப்போடு, சின்ன குழந்தையானாலும் தொடமாட்டாரே, என்ன இப்படி கையிலேயே எடுத்து வைத்து கொண்டு உள்ளாரே, இது என்ன அதிசயம் என எண்ணிய அவளிடம் சுவாமிகள் சிரித்து கொண்டே இந்தா என்று குழந்தையை தர கனவு கலைந்தது. சந்தோஷத்தில் மிதந்தார் வனஜா. குழந்தைக்கு 20 நாள் ஆன பொழுது குழந்தையின் தொப்புள் பெரிதாகி கல் போல் இறுகியது. அழுதால் வெடித்து விடுமோ என்று பயம் கொள்ளும்படி இருந்தது. குழந்தை பால் குடித்தால் உடனே கக்கிவிடும். அடிக்கடி வீரென அலறும். சமாளிப்பதே கடினமாக இருந்தது. பச்சிளம் குழந்தை படும் பாட்டை கண்ணால் பார்க்கவும் மிகவும் கஷ்டமாக இருந்தது. இப்படியாக 20 நாள் ஓடியது. திடீரென ஒரு நாள் குழந்தை வாந்தி எடுத்துவிட்டு அழுததில் உடல் முழுவதும் நீளமாகி கண் சொருகி போய் டாக்டரிடம் எடுத்துக்கொண்டு ஓட அவர் உடனே ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லி 50 நாள் குழந்தையின் தொப்புளை ஆபரேஷன் செய்தார். அதன் பிறகு படிப்படியாய் குழந்தை நிலைமை சீராகி 3 மாதத்தில் குணமாயிற்று. குழந்தையை எடுத்துக்கொண்டு முதலில் குலதெய்வம் போல் காக்கும் காஞ்சி மகானின் சன்னதி சென்று தரிசித்தார்கள். கனவில் கண்டபடி குழந்தையை அவர் திருப்பாதங்களில் கிடத்திவிட்டு, தெய்வமே, உங்களை பிரதட்சிணம் செய்து வணங்குவதாக வேண்டிக் கொண்டேன், உத்தரவு தர வேண்டும் என்று கண்களில் நீர் பெருக வேண்டினார் வனஜா. அந்த கருணை மாமலை அந்த சின்னஞ்சிறிய இடத்தில் தன் திரு உடம்பை குறுக்கி கொண்டு குழந்தையையும் பாதத்துடன் நெருக்கி கொண்டு, என் மேலும் படாமல் பக்கத்தில் உள்ள சந்தனக்கல் மேலும் படாமல் பிரதட்சிணம் செய் என்று சொல்ல, தாழாத ஆனந்தத்துடன் 3 முறை வலம் வந்த பிறகு போதும் என்று சுவாமிகள் சொன்னதும் நமஸ்கரித்து எழுந்தார். மகான் சிரித்து கொண்டே, குழந்தையை எடுத்துக்கோ என வாய்மலர அவர்களுக்கெல்லாம் ஆனந்தம். வரவிருக்கும் ஆபத்தை முன்கூட்டியே கனவில் வந்து எச்சரித்து காக்க வழியையும் காட்டி குழந்தையை மீட்டு தந்த அந்த கருணைக்கு என்னதான் கைமாறு செய்ய முடியும்? அந்த குழந்தை வளர்ந்து இன்று ஒரு பெரிய நிறுவனத்தில் எம்டியாக இருக்கிறான் என்றால் அது அதிசயம்தானே. இவ்வளோ ஒரு அருமையான அற்புதம். இதைத் தொடர்ந்து இன்னொரு அருமையான அனுபவம் சொல்லலான் இருக்க. ஒரு சமயம் ஸ்ரீமடம் பாலு என்பவர் மகா பெரிவாளுக்கு ரொம்ப காலம் கைங்கரியம் செய்தவர். சபரிமலைக்கு சென்றுவிட்டு திரும்பி வரும்போது எர்ணாகுளம் வந்து ஒரு வக்கீலின் வீட்டில் வந்து தங்கினார். அங்கேயே உணவருந்தினார். வக்கீலின் தாயார் இவருக்கு ஆசி வழங்கிய பின்னர், டேய், நீ ராமையர் மாமாவை பார்க்காமல் போகாதே, மகா பெரிவா கிட்டேருந்து வந்திருக்கேன்னு சொன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் என்று வற்புறுத்தி சொல்லவே ஸ்ரீமடம் பாலு அதற்கு சம்மதித்தார். ராமையருக்கு வயது 90 இருக்கும். இவர் காஞ்சி மடத்திலிருந்து வந்திருப்பதாகவும் ஸ்ரீ மகா பெரிவாளிடம் கைங்கரியம் செய்பவர் என்று தெரிந்ததும் அந்த முதியவர் இவர் காலில் திடீரென்று விழுந்து நமஸ்கரித்தார். பாலுவுக்கு உடலும் உள்ளமும் பதறியது. இவ்வளவு வயதானவர் நம் காலில் விழுவதா, அபச்சாரம் அல்லவா என்று பதறினார். நான் ரொம்ப சின்னவன், எனக்கு போய் நமஸ்காரம் பண்றேளே என்று கண்களில் நீர் மல்க படபடப்போடு சற்று தள்ளி நின்றார் ஸ்ரீமடம் பாலு. டேய், இந்த நமஸ்காரம் உனக்கு இல்லை, நீ கைங்கரியம் செய்கிறியே அந்த பகவானுக்கு என்றவர், டேய், ஸ்ரீ பெரியவா சாக்ஷாத் ஈஸ்வரன் தாண்டா. அவர் சிரசிலே சந்திரன் இருக்கு, கையில் சங்கு சக்கரம் இருக்கு, பாதத்திலேயே ஸ்ரீ சக்கரவர்த்தி ரேகை இருக்கு, நீ பார்த்திருக்கியோ என்று ஒரு அபூர்வமான தகவலை சர்வசாதாரணமாக கூறினார் அந்த முதியவர். நாங்கள் அவா கிட்டேயே இருக்கோம், நீங்கள் சொல்கிற மாதிரியான ஈஸ்வர அடையாள அம்சங்களை பெரியவா கிட்ட நாங்கள் பார்த்ததில்லையே என்று குரலில் ஏக்கம் துவனிக்க சொன்னார் ஸ்ரீமடம் பாலு. அதை கேட்ட ராமையர்
விவரமாக பேச ஆரம்பித்தார். ஒரு நிதர்சனமான உண்மையை உன்கிட்ட சொல்கிறேன். இதுவரையில் இதை யார்கிட்டையும் நான் சொன்னதில்லை. ரொம்ப காலம் முன்னால் ஸ்ரீ பெரியவா இங்கே வந்து தங்கி இருந்தா. தினமும் அதிகாலை 3 மணிக்கு எழுந்துப்பார். அப்புறம் பூஜை தரிசனம், இங்கே அக்கம்பக்கம் இருக்கிற கோவில் உபன்யாசம்னு ராத்திரி 12 மணி வரைக்கும் ஓயாமல் உழைப்பு தான். இங்கே 40 நாள் இருந்தா. அவர் தினமும் இப்படி சிரமப்படுவதை பார்த்தப்போ என் மனம் வேதனைப்பட்டது. அதனால் ஒரு நாள் பொறுக்க முடியாமல் அவர் முன்னால் கை கூப்பிண்டு நின்னேன். என்ன வேணும்னு என்னண்ட கேட்டார். அதை சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குன்னு. நான் ஒன்றும் புலி சிங்கம் இல்லை, பயப்படாமல் சொல்லு. தினமும் காலம்பரை 3 மணிலேருந்து நடு ராத்திரி வரைக்கும் உங்களுக்கு வேலை சரியாக இருக்குது. கொஞ்சம் ஓய்வு வேண்டாமா? வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் செஞ்சு வைக்கணும்னு எனக்கு மனசில் ஒரு ஆசை என்று தயக்கத்தோடு சொல்லி நிறுத்தினேன். அதை கேட்டு மகா பெரியவா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஓஹோ, உனக்கு அப்படி ஒரு ஆசையா? சரி, சனிக்கிழமை எண்ணெய் கொண்டு வா என்று உத்தரவு போட்டார். துளசி மிளகு போட்டு காய்ச்சின எண்ணெயுடன் நான் போனதும், சனிக்கிழமை மறக்காம வந்துட்டியேன்னு சொன்ன மகா பெரியவா தன் திருமேனிக்கு மங்கள ஸ்நானம் செய்விக்க என்ன அனுமதிச்சார். இது எனக்கு கிடைச்ச பாக்கியம் என்று சொன்ன ராமையர் பின்னர் சொன்னவை வியப்பூட்டும் விஷயங்கள். அவர் சொல்றார், பெரியவா சிரசில் எண்ணெய் தேய்த்தேன். சங்க சக்கர ரேகை தரிசனமாச்சு. கையில் காலில் தேய்க்கிற போது சக்கரவர்த்தி ரேகைகள் தெரிஞ்சது. இதையெல்லாம் பார்த்தவுடன் எண்ணெய் பாத்திரத்தை அப்படியே கீழே வச்சுட்டு பெரியவாளை நமஸ்காரம் செய்தேன். ஏன்னா அவர் ஈஸ்வரனோட அவதாரம் என்பது எனக்கு கொஞ்சமும் சந்தேகமே இல்லாமல் புரிஞ்சுடுத்து. அதனால தான் சொல்கிறேன், அவளை விட்டுட்டு நீ எங்கேயும் போகாத. நீ செஞ்ச புண்ணியம் அது. பெரியவா கிட்ட ரொம்ப தூரம் நடக்க வேண்டான்னு சொல்லு. ஏன்னா பாதத்தில் இருக்கிற ரேகை அழிஞ்சிடுமோன்னு ராமையர் பயப்படுறாருன்னு சொல்லு. காஞ்சி மகானை விட்டு கடைசி வரை கன நேரமும் பிரியாமல் இருந்த ஸ்ரீமடம் பாலுவுக்கு என்ன பாக்கியம்! எப்பேற்பட்ட ஒரு அற்புதம்! இவ்வளோ விஷயங்கள் ராமையர் என்பவருக்கு தெரிஞ்சிருந்து அந்த விஷயத்தை ஸ்ரீமடம் பாலு மகாபெரிவாளுக்கு ரொம்ப நாளாக கைங்கரியம், ரொம்ப வருஷங்கள் கைங்கரியம் பண்ணியிருந்தவருக்கும் தெரிஞ்ச போது அவருக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்மகம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.